பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லிக்கிறாரம்மா. அவைகள் தீமைக்கு இல்லப்பா, சமாதானத்துக்கு எதுவான நல்ல ஒரு நினைவுகளை தான் நான் வச்சுன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. மகனே மகளே, நான் உங்களை நினைச்சிருக்கேன்ப்பா, நீங்க எதிர்பார்க்குற முடிவை உங்களுக்கு தரத்துக்காக நினைச்சிருக்கேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாருங்க. அது என்னப்பா நம்ம எதிர்பார்க்குற முடிவுகள்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய காரியத்தை எதிர்பார்க்குறோங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா படிப்பில் முன்னேறணும்னு எதிர்பார்ப்புங்க, வேலையில் முன்னேறணும், தொழிலில் முன்னேறணும், குடும்பத்தில் முன்னேறணும், நிறைய தேவைகள் இருக்கும், நிறைய பண காரியங்கள் இருக்கும், வீடு கட்டணும்னு சில பேருக்கு ஆசை இருக்கும். எனக்கு இந்த பொருள் மேலே ஆசை இருக்குது, எப்படியாவது கிடைக்கணும். ஏன்னா சின்ன குழந்தைக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் கூட தான் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய சின்ன சின்ன ஆசைகள்லாம் இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்ற சின்ன சின்ன காரியங்களுக்கு நீ ஆசைப்படுற, பெரிய பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கை நான் தரப்போற மகனே மகளே, நீ கவலைப்படாத. உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவுள் தான் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம விசுவாசத்தின்படி ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்ய போறாருங்க. நான் எப்பவுமே சண்டே கிளாஸ் பசங்க கிட்ட சொல்லுவேன், குழந்தைங்களா உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா ஏசப்பா செய்வாருப்பா, நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டு. இன்னைக்கும் நான் உங்ககிட்ட சொல்றேன் மகனே மகளே, உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டு. நீங்க நாமத்துல கிட்ட நான் செய்யறேன் ஏசப்பா சொல்லிட்டார்ல, அப்போ அவரோட நாமத்தை பயன்படுத்தி நீங்க ஜெபம் பண்ற பிள்ளையா மாதிரி எனக்கு கேட்டு பாருங்களேன். இன்னைக்கு உங்க மனசுல என்ன காரியம் இருக்கோ அது எனக்கு தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு தெரியும். நிச்சயமா செய்வாருங்க. நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.